இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஊட்டி வட்டாரத்தினுடைய வட்டார கல்வி அலுவலர் ஐயா திரு பூ ராமமூர்த்தி ஐயா அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பிலே வருக வருக என வரவேற்று இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கிறோம். அவ்வளமாகவே நம்முடைய அழைப்பினை ஏற்று தினத்தந்தி பத்திரிகையுடைய நிருபர் சகோதரர் கோதண்டன் அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்று இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கிறோம். அவ்வளமாகவே இந்த பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற இந்த பள்ளியினுடைய பெற்றோர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த பள்ளியின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறோம். முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் ஆகிய அனைவரையும் பள்ளியின் சார்பிலே வரவேற்று மகிழ்கிறோம். முதலாவதாக வெல்கம் டான்ஸ். W
2005. பள்ளிக்கு வெளியில் இருந்து வர வேண்டும் என்றால் ஆற்றை கடந்து தான் வர வேண்டும். To leave the school premises, we must cross a river. ஆரம்ப காலத்தில் 25 மாணவர்கள் படித்தனர். தற்போது 10 மாணவர்கள் படிக்கின்றனர். In the early years, 25 students studied here and now 10 students are enrolled. 10 மாணவர்கள் ஆங்கில தமிழ் நன்றாக படிக்கின்றனர். All of them excel in English and Tamil. மாணவர்களுக்கு விடையிட்ட பாடக்குறிப்பேடு, புத்தகங்கள், சீருடை, வண்ண பென்சில், கிளாஸ், காலணி வழங்கப்படுகிறது. Students receive free textbook, notebook, school bags, uniform, color pencil, crayons and footwear. மாண்புமிகு தமிழக முதல் அவர்களால் கொண்டு வரப்பட்ட கால உணவு திட்டமும் மதிய உணவு திட்டமும் சிறப்பாக செயல்படுகிறது. The Honorable Chief Minister breakfast schemes along with the lunch scheme that was already followed is effective and helpful for the students. பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் மாணவர்களின் கற்றல் பள்ளியின் சரிபார்க்கப்படுகிறது. The school management committee closely monitor students' progress and school activities. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஓப்பன்டே வைத்து தேர்ச்சி அறிக்கை மூலம் மாணவர்களின் திட்டத்திறன் பள்ளியின் சரிபார்க்கப்படுகிறது. Each time an open day is held where student progress is recorded and their learning abilities are assessed. ஆன்மீக மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்ட பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. The annual day and sports day are celebrated and students are recognized with awards, prizes and certificates. Thank you.
family. I am Yashveda. This is a bus stop. Buses and many buses stop here. The bus stop at the bus stop when we need to travel. How can I help you? Hi, good day. I was looking for a seat for her. Did you touch the carousel? A seat for her be there, but big. Someone may have taken it. Will you be getting other copy anytime soon? I am sure we will. Will able to into the table. I am sure we will. Thank you very much. I am on the private applied. Thank you against my dance. I am Ashweta. I am a teacher. I teach kids. Who is she? She is a chef. What does she want? She works in a hotel. Who is she? She is a owner. What does she want? She works in a field. Who is she? She is a daughter. What does she want? She works in a hospital. Who is she? She is a dancer. What does she want? She works in a dance school. Who is she? She is a driver. What does she work? She works in a bus depot. Who is she? She is a teacher. What does she work? She works in a going to learn double verbs. Okay, means verbs are action words. They tell us what action is happening or going to happen. What is the doubt? What is an action mean? An action is anything we do like now. I am standing. If or sitting, we eat during the lunch. All such words are action words. Welcome. வந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆகவே இங்க பாடுபடுகின்ற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மிக சிறந்த எனக்கான நேரம் அல்ல. நான் படித்து பட்டம் பெற்று அது கூட போய் யூனிவர்சிட்டியில வாங்கினது இல்லை, எல்லாம் போஸ்ட்லேயே வாங்கி நான் பட்டம் பெற்ற உரையை எனக்கு நிறைவு செய்திருக்கிறார்கள். நான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை முதலாக நடத்துகிறேன் என்பதில் மிக பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆசிரியருக்கும் அந்த உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் பாருங்கள், இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் கைகளால் அவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். எதிர்காலத்தில் நல்ல ஆளுமைகளாக, இந்த ஊரின் வளர்ச்சிக்கு சிறந்த ஆளுமைகளாக இருப்பார்கள். உங்கள் குழந்தையை நீங்கள் கண்டிப்பாக ஆங்கில முகத்தால் கண்டிப்பாக நீங்கள் நர்சரி பள்ளிகளுக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் அனுப்புவதை விட கண்டிப்பாக இப்பள்ளியிலே சேருங்கள். உங்களுக்கான ஆங்கில வழி கல்வி கூட இங்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை தருவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. எனவே நலத்திட்டங்கள் மற்றும் காலை உணவு 2005 துவங்கப்பட்ட இந்த பள்ளி 20 ஆண்டுகள் கழித்து இது போல ஆசிரியர்களின் முயற்சியால் எதிர்கால கனவு நம்ம எல்லாருமே படிக்க வைக்கும் போது இதாகணும் அதாகணும், பசங்க பெரிய ஆளுமைகளாகணும்னு, அந்த ஆளுமைகளாக திகழ்வதற்கு இங்கிருந்தே வாழ்த்து பெறுகிறார். தந்தையுமா இருந்து இந்த புற உலகில் அவர்கள் எவ்வாறு வாழ்வதற்கு, அவர்கள் பெரிய ஆளுமைகளாக வளர்வதற்கு இரண்டாவது பெற்றோராக விளங்குபவர்கள் இந்த ஆசிரியர்கள். அதனாலதான் எல்லா நாட்டிலையுமே ஆசிரியர்னா ஒரு சிறப்பு உண்டு. ஆனா அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு குணம் உண்டு. வேன் லெவல்ல இருந்தா போதும், ஆசிரியரா இருந்தா போதும்,
அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ஏணிப்படியாக இருந்து அடுத்தடுத்த லெவல்ல நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைகள் பெரிய பெரிய ஆளுமைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரே உள்ளம் எது என்றால் அது ஆசிரியர்கள் தான் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் குடியரசுவின் தலைவரானார் ராதா கிருஷ்ணன் என்பவரே இத்தகு பெருமைக்கு உரியவராம். கனிவான தோற்றம் கொண்டிருந்தார், கற்பித்தல் திறனிலும் பரிபடித்தார், கல்வி என்கிற ஏனியினார் பாரத நாட்டில் உயர்ந்தாரே. பேராசிரியர் பணியும் புரிந்தவராம், மாணவர் மனதை கவர்ந்தவராம், ஆங்கில அறிவால் டாக்டர் பட்டம் 17 முறை பெற்றவராம், 17 முறை பெற்றவராம். இத்தகைய சிறப்பு மிக்க ராதாகிருஷ்ணன் பிறந்த இந்த மாவட்டம் முதல் வகுப்பு மூன்றாம் வகுப்பு யோகேஸ்வரி. அடுத்தது அப்புறம் வாங்காம இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணவும் கூடாது.
அப்புறம் வாங்கினது சார் கண்டிப்பா நீங்க கேளுங்க ஏயோ சார் இல்ல கண்டிப்பா நம்ம ஸ்கூலுக்காக கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் நாங்க இது ரெடியே பண்ணோம். அந்த நம்பிக்கைக்கு எங்களுக்கு வீண் போகாத வரைக்கும் எங்க வட்டார கல்வி அலுவலர்கள் வந்து இந்த விழாவில வந்து மிகவும் சிறப்பித்து கொடுத்துருக்கு. மிகவும் நன்றி நாங்க பழனிசாமி. கண்டிப்பா ஒரு திருக்குறள் தொட்டனை தூரம் மனைக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரம் அறிவு. இந்த திருக்குறளுக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். ரெண்டு வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, காட்டு தூரமா ஒரு வெளியூர் பயணமா வியாபாரத்துக்காக போறாங்க. அவங்க போஸ்ட்ல காட்டு வழியா போறாங்க. அவங்களுக்கு எடுத்து போன உணவு எல்லாமே காலி ஆயிடுச்சு, தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ வழிபோக்கிற ஒருத்தர் கேக்குறாங்க, இது மாதிரி நாங்க அந்த ஊருக்கு போறோம், எங்களுக்கு என்ன வழி சொல்லுங்க, எங்களுக்கு உணவு இல்ல தண்ணி கூட இல்ல அப்படின்னு சொன்னவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கேட்க சொல்லி நீங்க இந்த காட்டை தாண்டி போங்க, ஒரு ஆறு வரும், அங்க போனா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஐயோ ஆத்து பாரு மணல், ஆறு மாதிரி ஃபுல்லா மணல். யோசிக்கிறாங்க என்னன்னு புரியவே இல்லை. ஆத்து கடந்து போனா அந்த ஆறு பார்த்த உடனே உங்களுக்கு புரியும் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஆடுகளுக்கு என்ன பண்ணாங்க, ஆத்து மணலை தோண்டி தண்ணி வச்சு கொடுத்துருங்க. அப்போ அவங்க புரிஞ்சுனாங்க. அந்த சரி நம்ம என்ன பண்ண அந்த ஆத்து மணலை தோண்டி நம்ம தாகத்துக்கு தண்ணி வேணும், நம்ம அடுத்த ஊருக்கு நம்ம போகணும். அது என்ன பண்ணாங்க, அந்த ஆத்தோட மணலை தோண்டி அவங்க தண்ணி குடிச்சிட்டு அவங்க இலைப்பாரி என்ன பண்ணாங்க, அவங்க போறாங்க. நம்ம பள்ளி அப்படியேதான் ஆத்த தாண்டி போக அவங்க ஒரு மேலாக ஊராட்சி பள்ளி கட்டணம் பண்ணியிருக்கோம். அந்த படிக்கிற பிள்ளைங்களாம் இன்னமும் பிரமாதமாக நல்லமாக படிப்பாங்கன்றது இதுக்கு ஒரு உதாரணமா நான் சொல்றேன். ஏன்னா இந்த ஊர் எங்க இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நானும் வந்து 15 வருஷமா வந்து இருக்கேன். மேல்விழான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஊர்ல போர்டு இருக்கான்னு பார்த்தா கிடையாது. விடையில இருந்து வாங்க மேல்விழான்னு ஒரு போர்டு இருக்காது. கடவுள் அந்த சைடு இந்த சைடு வாங்க மேல்விழான்னு ஒரு போர்டு இருக்காது. பட்டில பேருந்து வாங்க அங்கேயும் மேல்விழான்னு ஒரு போர்டு இருக்காது. நாட்டவாடையில இருந்து வாங்க மேல்விழாவில். அப்போ ஒரு பஞ்சாயத்து இருக்கு, இங்க ஒரு ஸ்கூல் இருக்குன்றது மேல்விழாங்க ஊர் இருக்குன்றதே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 2005 செப்டம்பர் மாதம் பசங்க சொல்லிட்டாங்க இருக்குது தொடங்கின ஸ்கூலு. நீங்க 20 ஆண்டுகளை கழிச்சாச்சு நம்ம. சரிங்களா, இந்த ஒரு ஸ்கூல் இப்படி இருக்குன்னா இந்த இங்க படிக்கிற பிள்ளைகள் இவ்வளவு திறமையா இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா தலைமை ஆசிரியரும் அது மட்டும் இல்ல எங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டா இருக்கிறது வந்து எங்க வட்டார கல்வி அலுவலர்கள் தான். ஏன்னா அவங்கதான் வந்து நீங்க பண்ணுங்க, நீங்க தைரியமா பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸ்கூலுக்கு ஏதாவது தேவையா உடனே போன உடனே ஃபர்ஸ்ட் நாங்க வந்து போன உடனே எங்க ஸ்கூலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸா நோட்டா எல்லாமே உடனே ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற பள்ளிகள் வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க தான், பணக்கார யாரு கிடையாது. இப்ப படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற ட்ரெஸ் தான் போட்டிருப்போம். ஒரு ட்ரெஸ் கொடுத்து ஒரு 250 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் வாங்கினா எந்த பேரண்ட்டுமே முடியல. நாங்க இப்ப பார்த்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க போட்டு தான் நாங்க ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். இதே மெட்டீரியல்ஸ் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காசு வாங்கிப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து இதுவும் பரவாயில்ல, நம்ம இப்படி ஆடணும் பண்ண ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய கொள்கைகள் போய் ரீச் ஆகலாம், பசங்க படிக்கணும், பசங்க நல்லா திறமையானவர்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காகவே தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல ரிப்போர்ட்ஸ் சார்க்கு மிகவும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா